ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுமித்ரா. இன்றைக்கி வீடியோவில் தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுவும் பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரிசி இப்போ ஊற வச்சுக்க போகிறாங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி இந்த கிளாஸால் 2 கிளாஸ் எடுத்துக்கிறேங்க. 400 கிராம் அரிசி எடுத்துக்கிறேங்க. ஆனால் 2-3 முறை கழுவிட்டு ஊற வச்சுக்க போகிறோம். இது 20 நிமிஷமாவது நம்ம ஊற வச்சுக்கணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் எல்லாமே நல்லா சூடானதும் பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீல வாக்கில் நைஸாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் இதே போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகும் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இது கூடவே இஞ்சி போட்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டோட காஷ்மீரி மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேங்க. அதனால் கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. நான் கலருக்காக இந்த மிளகாய் சேர்த்துருக்கேங்க. வேணாம்னா விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகும் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குல்ல, இதே போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி புதினா, நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் 4 தக்காளி இன்றைக்கி நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேங்க. இல்லை பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளியே போதும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை 1 நிமிஷத்துக்கு இதே போலலாம் வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. வதக்கி விட்ட பிறகு நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தயிர் எல்லாமே நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல, அரிசியை நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்காங்க. 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசி 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போலாம் அரிசி எல்லாமே கொதித்து வரணுங்க. ஒரு 4 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மூடி போட்டு நல்லா கொதித்து வரட்டுங்க. வந்ததுக்கு பிறகு தான் நம்ம விசில் போட்டுக்க போகிறோம். இந்த பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது தண்ணி அரிசி எல்லாமே நமக்கு ஒன்றா கலந்து வந்துடுங்க. அந்த அளவுக்கு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி தண்ணி எல்லாமே நல்லா கலந்து வந்திருக்கு பாருங்கள். ஒரு 70% அரிசி வெந்திருக்குங்க. இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு குக்கரில் விசில் போட்டுக்கோங்க. விசில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் சிம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வெந்து வந்துடும். இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீமில் ரிலீஸ் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இப்படி செய்யும் பொழுது நல்லா அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. பாருங்கள், அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு, இல்லை உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். பொறுமையாக மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். குக்கரில் ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.